இலக்கிய செயல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம கௌதம் எப்படியாவது இந்த எஸ்எஸ்கேவ பண்ணியே ஆகணும். பாவம் இலக்கியா. ஜானு சொல்றதுக்காக அவளும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறா. ஆனா அந்த எஸ்எஸ்கேவ ஒண்ணுமே பண்ண முடியலையே. அந்த ஃபிர்ஜரி கேஸ் போட்டு எஸ்எஸ்கேவ எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு நாமளும் ஆசைப்பட்டோம். ஆனா அதுக்காக இலக்கியா எவ்வளவோ கஷ்டப்பட்டா. ஆனா எல்லாம் வேஸ்ட்டா போச்சு. இப்போ என்ன பண்றது அப்படின்னு கௌதம் ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அவருக்கு தெரிஞ்ச எல்லா கடையிலயும் ஃபோன் அடிச்சு கேட்டு பார்க்குறாரு. இது மாரி ஒரு கேமரா சிப் இருக்கு. நாங்க அதுல வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம். ஆனா அது ரெக்கார்ட் ஆகவே இல்ல. அதுக்கு வேற எதுவும் ஆப்ஷன் இருக்கா? ஏதாவது பண்ணி அத சரி பண்ண முடியுமா? அப்படின்னு நெறைய கடையில கேட்குறாரு. ஆனா எல்லாருமே அந்த மாரி ஒரு ஆப்ஷனே இல்ல சார். அது மாரி ஒண்ணும் பண்ண முடியாது. அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டா இருக்கலாம். இல்லன்னா அந்த நேரம் நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது சரியா ரெக்கார்ட் ஆகாம இருந்திருக்கலாம். அத இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ணவே முடியாது சார்ன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிறாங்க. இங்க கௌதம்க்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. என்னது? நல்லா ஏமாந்துட்டோமே நம்ம. கிடைச்ச ஒரு வாய்ப்ப மிஸ் பண்ணிட்டோம். இனி என்ன பண்ண போறோம்னு தெரியாம கௌதம் யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா, இங்க டாக்டர் வரைக்கும் போன இலக்கியாவ பத்தி எஸ்எஸ்கே யோசிக்கிறாரு. இந்த இலக்கியா சும்மா இல்லாம, நாம ட்ரீட்மெண்ட் குடுத்த டாக்டர் வரைக்கும் போயிட்டா. இப்போ அடுத்தது அவ என்ன பண்ணுவா? அப்போ இவ ஓய மாட்டா. கௌதம் வெளிய கொண்டு வந்துட்டோம். அவ்வளவுதான்னு சொல்லி விட்டுருவான்னு பார்த்தா, இந்த கார்த்திய எனக்கு எதிரா மாத்துறதுக்காக, இந்த சொத்துக்காக அவளும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவ சும்மா இல்லாம, நமக்கு எதிரா ஏதாவது ஒரு ஆதாரத்த திரட்டி, அது மூலியமா நம்ம மேல கேஸ் போட்டான்னா, நாம என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி தானே ஆகணும். அதுக்கு என்ன பண்றது? அப்படின்னு எஸ்எஸ்கே யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு எஸ்எஸ்கே என்ன பண்றாரு? நாம ஒருவேள கார்த்திய கடத்தி வச்சிருக்கப்போ, நாகு கூட சேர்ந்து ஒரு 3 பேர் இருந்தாங்கல்ல. அந்த 3 பேரையும் உடனே வர சொல்லுவோம். வர சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் பணத்த குடுத்து, அவனுங்கள முதல்ல இந்த ஊர விட்டு வெளிய சொல்லிடலாம். ஏன்னா, அந்த 3 பேர் இங்க இருந்தா, நமக்கு பிரச்சனை ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 3 பேர வச்சு, இந்த இலக்கியா யாராவது ஒருத்தன அவன் பக்கம் மாத்துனாலும், நமக்கு தான் ஆபத்து. ஏன்னா, இவள நம்ம சாதாரணமா நினைக்கக்கூடாது. இப்படித்தான் நாம நாகுவ நெனைச்சோம். ஆனா, அப்படியாப்பட்ட நாகவையே அவ வலையில சிக்க வச்சவ. இவ சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு எஸ்எஸ்கே யோசிச்சிட்டே போயிட்டு இருக்காரு. அப்படி எஸ்எஸ்கே யோசிச்சுட்டு போகும்போது, திடீர்னு எஸ்எஸ்கே கார் அடிச்சு போகுது. ஒரு கட்டத்துக்கு மேல கார் பிரேக் டவுன் ஆயி நின்னுடுது. எஸ்எஸ்கேவுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ச்சே! இந்த இலக்கியாவ நெனச்சாலே நமக்கு ஆபத்து தான். இலக்கியா பத்தி தான் யோசிச்சுட்டு வந்தோம். அதுக்குள்ள கார் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, எஸ்எஸ்கே என்ன பண்றாரு, போயிட்டு கதவ தொறந்து பார்க்குறாரு. கார் டோர. கார்ல எதுவும் கட் ஆன மாரி தெரியல. என்னவா இருக்கும்? ஏன் கார் ஸ்டார்ட் ஆகலன்னு நம்ப எஸ்எஸ்கேவுக்கு ஒண்ணுமே புரியல. எஸ்எஸ்கேவும் தெரிஞ்சதான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு விட்டுர்றான். சரி மெக்கானிக் ஷெட் பக்கத்துல இருக்கான்னு பார்க்கலாம். மெக்கானிக் ஷெட் எதுவுமே இல்ல. சரின்னு வர கார்ல ஏதாவது கார் லிஃப்ட் கேட்டு போயிடலாம் அப்படின்னு எஸ்எஸ்கே முடிவு பண்றான். ஏன்னா, எஸ்எஸ்கே ஃபோன்ல சிக்னலும் இல்ல. எஸ்எஸ்கேவுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படி கார மறிக்கும்போது ஒரு கார் மட்டும் நிக்குது. எஸ்எஸ்கேவும் போயிட்டு கதவ தொறக்குறாங்க. தொறந்து பார்த்தா நம்ம கௌதமா இருக்கு. கௌதம் பார்த்தா செம அதிர்ச்சி. ச்சே! நீயா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்டா, நானே தான். என்ன? நடு ரோட்ல நின்னுட்டு இருக்க? ஓ! இன்னும் கொஞ்ச நாள் நடு ரோட்டுக்கு வரப்போறோம். அதுக்கப்புறம் எப்படி பிச்சை எடுக்கலான்னு போற வர கார்லாம் மறிச்சு பிச்சை கேட்டுட்டு இருக்கியா? அடேய் கௌதம்! யார பார்த்து சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ சொன்ன மாரி காத்து மூலியமா உன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் நான் புடுங்க போறேன்டா. அதுக்கப்புறம் நீ தான் பிச்சைக்காரன். ஒரு வேள சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாம ரோட்ல தெரு தெருவா நீயும் வச்சிருக்கிய உன் பொண்டாட்டின்னு ஒண்ணு இலக்கியா. அவளும் பிச்சை எடுக்க போறீங்கடா. அத மட்டும் மனசுல வச்சுக்கோ. அப்படின்னு எஸ்எஸ்கே சொன்ன உடனே கௌதம், ச்சீ வாய மூடுறா. யார் பிச்சை எடுக்க போறாங்கிறத இந்த கடவுள் முடிவு பண்ணிட்டாருடா. உனக்கு தான் அழிவுகள் நெருங்கிடுச்சு. நீ பாட்டுக்கு வரிசையா தப்பு மேல தப்பு பண்ணிட்டே போயிட்டு இருப்ப. ஆனா உனக்கு எதுவுமே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, கடவுள் கெட்டவங்களுக்கு அதிகமா வாய்ப்பு குடுப்பார்றா. அதெல்லாம் நீ தப்பிச்சு போறதுக்கு இல்ல. திருந்தணும் அப்படின்றதுக்காக. ஆனா நீனு இப்படி கொஞ்சம் கூட மான ரோஷமே இல்லாம சூடு சொரணம் இல்லாம திருந்தாம இருந்துட்டு இருக்கியே! கண்டிப்பா கடவுள் உன்ன மன்னிக்கவே மாட்டார்றா. டேய்! அந்த பஞ்ச் டயலாக்லாம் நான் பார்த்துக்கிறேன். சின்ன பையன்டா நீனு. நான் பார்த்து வளர்ந்த பையன். நீலாம் வந்து என்கிட்ட மோதிட்டு இருக்கியா? இங்க பாரு கௌதம், தேவையில்லாத பிரச்சனை பண்ணாம கெளம்பிடு. நான் பார்த்துக்கிறேன். என் வாழ்க்கை என்ன பண்ணும்னு சொல்லிட்டு. உடனே கௌதம், என்னடா சொன்ன? உன் வாழ்க்கை நீ பார்த்துக்கிறியா? எத்தன பேர் வாழ்க்கைய அழிச்சுட்டு, உன் வாழ்க்கைய நீ பார்த்துப்பன்னு என்ட்ட தைரியமா சொல்றியா? உன்ன என்ன பண்ண போறேன்னு பாரு. அடேய் கௌதம், தனியா வந்து என்ட்ட பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? பிரச்சனை நான் பண்ண வரலடா. நீதான் தனியா வந்து என்கிட்ட தொக்கா மாட்டிட்ட. உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு கௌதம் எஸ்எஸ்கே பல்லாப்பழம் 4 அற அறையிறாரு. எஸ்எஸ்கே உடனே கௌதம் சட்டைய புடிச்சு, டேய் கௌதம் ஒண்ணு அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம கௌதம் எஸ்எஸ்கே போட்டு அடிச்சு தன்னுடைய கார் டிக்கில போட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இது நம்ம ரேவதி எப்போதும் போல கடைக்கு போயிட்டு வரும்போது வெளியில பாத்துறாங்க. உடனே இலக்கியா கால் பண்றாங்க. இலக்கியா எங்கம்மா இருக்க? அத்தை, நான் நம்ம நாகுவோடைய மனைவி சொன்னாங்கல்ல ஒருத்தர், அவரை பார்க்க போயிட்டு இருக்கேன். ஐயோ இலக்கியா, அதை விட இங்க பெரிய பிரச்சனை. என்னாச்சு அத்தை? என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நம்ம கௌதமும் எஸ்எஸ்கேவும்
நடு ரோட்ல நின்னு ஒருத்தவங்கள மாத்தி ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டாங்க. டக்குன்னு கௌதம் எஸ்எஸ்கேவ அடிச்சு தன்னுடைய கார் டிக்கில போட்டுட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்காமா. அவன் அவ்வளோ ஆக்ரோஷப்பட்டு அடிச்சத பார்த்தா எனக்கு என்னமோ கௌதமுக்கு எஸ்எஸ்கே தான் தான் அப்பாங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் இலக்கியா. ஐயோ அத்தை, அப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அத்தை. எப்படிம்மா சொல்ற? ஆமா அத்தை, கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா எஸ்எஸ்கே தான் அப்பாங்கிறதுக்கு கௌதம் எப்படி தெரிய வரும்? அந்த விஷயம் தெரிஞ்சது 2 பேர் தான் அத்தை. ஒண்ணு நீங்க, ஒண்ணு நானு. நானும் சொல்ல, நீங்களும் சொல்ல. அப்ப எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஆனா எதுக்காக கௌதம் இப்போ எஸ்எஸ்கேவ அடிச்சு கொண்டு போறான்னு ஒண்ணும் புரியலையே. சரிங்க அத்தை, அவங்க எந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கவும், நம்ம ரேவதியும் நம்ம ஆபீஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. சரி அத்தை, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இலக்கியா கௌதமுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. கௌதம் ஃபோன் எடுக்கவே இல்லை. நேரா கௌதம் தனக்கு தெரிஞ்ச ஒரு பழைய கெஸ்ட் ஹவுஸ்ல போயிட்டு அந்த எஸ்எஸ்கேவை அடைச்சு வைக்கிறாரு. அடைச்சு வச்சுட்டு கௌதம் இலக்கியா கால் பண்ணி வர சொல்றாங்க. இலக்கியாவும் அங்க போயிடுறாங்க. போனும் தான் பார்த்தா எஸ்எஸ்கே அங்க இருக்கான். கௌதம், ஏன் இப்ப இவன் கடத்திட்டு வந்து இங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? என்ன இலக்கியா, புரியலையா? இப்படிதானே அவன் கார்த்தியை கடத்தி வச்சுட்டு நம்ம மேல பழிய போட்டு நான் என்ன ஜெயிலுக்கு அனுப்புனான். அதான் இன்னைக்கு அவன் பண்ணதை அவனுக்கு திரும்ப கொடுக்க போறேன். என்ன கௌதம் சொல்ல போறீங்க? ஆமா இலக்கியா, இப்போ எஸ்எஸ்கேவை நம்ம கடத்திட்டு வந்துட்டோம். ஆனா இப்போ சின்னதா ஒரு நாடகம் போடலாம். நாமளும் அதே மாதிரி ஒரு போன் இங்க வச்சிருவோம். வச்சுட்டோம்னு வச்சுக்கேன், கண்டிப்பா அவன் தாட்சாணி கால் பண்ணி தாட்சாணி நீங்க வர வைப்பான். தாட்சாணி நீங்க வரட்டும். தாட்சாணி வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்குது ஆட்டமே. என்ன கௌதம் சொல்றீங்க? அவங்க போலீஸ் போயிட்டா என்ன பண்ணுது? போக மாட்டாங்க இலக்கியா, எனக்கு தெரியும். எப்படியும் தாட்சாணி அவங்க ஆளுங்களை அழிச்சு இங்க வருவா. அவ வந்ததுக்கு அப்புறமா நாம எஸ்எஸ்கே காலத்துல கத்திய வச்சு தாட்சாணி மிரட்டலாம். அப்படி மிரட்டினா கண்டிப்பா தாட்சாணி எஸ்எஸ்கே காப்பாத்துறதுக்கு என்னென்ன பிரார்த்தனை பண்ணோம் அப்படிங்கிற எல்லா உண்மையும் சொல்லுவாங்க. அதை நாம அழகா ஒரு போன்ல ரொம்ப சூப்பராகவே ரெக்கார்ட் பண்ணி அதை நம்ம கார்த்திட்ட காட்டிட்டா என்ன? அந்த மைக்ரோ சிப்லாம் வேலைக்கு ஆகாது இலக்கியா. நாம எதுக்கு தெரியாம மறைஞ்சு எடுக்கணும்? தெரிஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம எடுப்போம் இலக்கியா. கண்டிப்பா இந்த முறை நான் சொல்ற பிளான் ஒர்க் அவுட் ஆகுனா பாரு அப்படின்னு கௌதம் சொல்றாரு. இலக்கியா யோசிக்கிறாங்க. நீங்க சொல்றது சரிதான் கௌதம், கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் சொல்றேன் வா அப்படின்னு சொல்லவும் எஸ்ஐ துள்ளுறான். உடனே கௌதம் எஸ்எஸ்கே வாயில இருக்கிற கட்சி எடுக்கிறாரு. என்ன எஸ்எஸ்கே, என்ன ரொம்ப துள்ளிட்டு இருக்க? இப்படிதானே என் தம்பி கார்த்தியை கடத்திட்டு போயிச்சுட்டு நான் தான் கடத்தணும்னு அவன்கிட்ட ஏமாத்தி எங்களுக்கு என்னென்ன ஆட்டம் காட்டினேன். ஆனா அடுத்தவங்களுக்கு வந்தா அது ரத்தம், உனக்கு வந்து தக்காளி சட்னி நினைச்சியா? இப்ப பாத்தியா, வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அதான் நீ பண்ணது இன்னைக்கு உனக்கே நடந்துருச்சு. கௌதம், நீ மட்டும் என்ன கடத்திருக்கிறது என் மனைவி தாட்சாணிக்கு தெரிஞ்சது. யாரு தாட்சாணி உன் மனைவியா? டேய் இங்க பாரு, தாட்சாணி தாண்டா உனக்கு பாஸே அப்படிங்கவும் இலக்கிய தெரிந்து முடிக்கிறாங்க. இங்க பாரு, அதே தாட்சாணி இந்த கொஞ்ச நேரத்துல இங்க வருவா. அவளை நீ வர வைக்கிற. எதுக்கு கௌதம், எதுக்கு வைக்கணும்? வர வைக்கல நீ செத்துருவடா, பரலோகத்துக்கு போயிடுவ. இந்தா போனுதா, தாட்சாணி கால் பண்ணு. கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லி, தனியா வர சொல்லு. ஏன் எதுக்குன்னு கேட்டா சொல்லி சமாளி. உண்மை மட்டும் சொன்ன கத்தி இறக்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு கௌதம் சொல்ல, எஸ்எஸ்கே கால் பண்ணி தாட்சாணி இந்த இடத்துக்கு வர சொல்றாரு. தாட்சாணி சரி எஸ்எஸ்கே வரேன்னு சொல்லி வச்சிடறாங்க. உடனே கௌதம் இலக்கியா பார்த்து, இலக்கியா இப்போ தாட்சாணி வருவா, நான் சொன்ன மாதிரி பிளான் பண்ண மாதிரி கரெக்டா வீடியோ எடுத்துட்டு மீதி அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லுவோம். எஸ்எஸ்கே ஒன்னே, கௌதம் நீ என்ன வச்சது பிளான் பண்ண மாதிரி தெரியுது, ஆனா நீ நினைக்கிற இந்த பிளான் நடக்காது. எங்கேப்பா எஸ்எஸ்கே, அதை நான் பாத்துக்கிறேன் எஸ்எஸ்கே, நீ ஏன் கவலைப்படுற? நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன பண்ணணும் ஏது பண்ணுங்கிறது எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் தெளிவா பிளான் பண்ணியிருக்காரு. இந்த வழியில தாட்சாணி சிக்குவாங்களா? சோ கௌதம் ஆசைப்பட்ட மாதிரி எஸ்எஸ்கே வச்சு தாட்சாணி மூலமா உண்மையெல்லாம் வாங்கி கார்த்திய அவங்க கிட்ட இருந்து பிரிப்பாரா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.